திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து வேற ஜல் ஜல்லுங்கிற சத்தம் வந்துச்சு. குன்றுகளை குடைஞ்சு கோயில்கள் ஆக்கிற கலையும் சைவ வைஷ்ணவ சமயங்களுக்கும் இடையில தீவிரமான போட்டி ஏற்பட்டுச்சு. தம்மோட இந்த விருப்பத்தை மகேந்திர சக்கரவர்த்தி கிட்ட சொன்னாரு. இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு. வானலாவி வளர்ந்திருந்த மரங்களோட கிளைகள் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் பரவி பின்னிக் கொண்டிருந்த வன பிரதேசத்துக்கு மத்தியில ஒரு அழகான சிற்ப வீடு காணப்பட்டுச்சு. மனோகரமான காலை நேரம். சூரியோதயமாகி ஒரு ஜாமும் இருக்கும். ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களோட உச்சியில வசந்த காலத்துல இளந்தென்றல் உலாவுனப்ப சலசலன்னு இலைகள் அசைகிற இனிய ஓசை எழுந்துச்சு. பட்சி ஜாலங்களோட கண்டங்களிலிருந்து விதவிதமான ஸ்ருதி பேதங்களோடு மதுரமான அமுத கீதங்கள் பெருகிட்டு இருந்துச்சு. வீட்டை சுற்றி இருந்த மரங்களுக்கடியில் அங்கங்கே பெரிய பெரிய கருங்கற்கள் கிடந்துச்சு. அந்த கருங்கற்களில் தனித்தனியாவோ இருவர் மூவராவோ இளம் சிற்பிகள் அமர்ந்து கையில் கல்லொளியோடு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இளம் சிற்பிகள் கருங்கற்களில் கல்லொளியினால் வேலை செஞ்சப்போ உண்டான கல் கல்லுங்கிற ஓசை இலைகள் அசைகிற ஓசையுடனும் பட்சிகளோட மதுர கானத்துடனும் கலந்து செவி கொடுத்து கேட்பவர்களுக்கெல்லாம் நாத போதையை உண்டாக்குச்சு. இத்தகைய கீத பிரவாகத்துக்கு இடையில திடீர்னு வீட்டுக்குள்ளிருந்து வேற ஜல் ஜல்லுங்கிற சத்தம் வந்துச்சு. இளம் சிற்பிகள் அவ்வளவு பேரும் சொல்லி வச்சது மாதிரி வேலையை நிறுத்திட்டு காது கொடுத்து கேட்டாங்க. அவங்களோட முகங்கள் எல்லாம் ஏக காலத்தில் மலர்ந்துச்சு. ஏன்னா அந்த ஜல் ஜல் ஒளியானது அவங்களோட ஆச்சாரிய சிற்பியோட மகளான சிவகாமி தேவியோட பாதச்சலங்கை ஒளி அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 நாளாக ஏதோ ஒரு காரணத்தினால சோகத்தில் ஆழ்ந்திருந்த சிவகாமி இன்னைக்கு சோகம் நீங்கி மறுபடியும் நடனம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறா அப்படிங்கிறத அந்த ஜல் ஜல் ஒளி பறையறைந்து தெரிவிச்சுது. கொஞ்ச நேரம் அந்த இனிமையான ஒளியை கேட்டுட்டு இருந்துட்டு ஒருத்தரோடு ஒருத்தர் முகபாவத்தினாலேயே சம்பாஷிச்சுட்டு இளம் சிற்பிகள் மறுபடியும் அவங்களோட வேலையை ஆரம்பித்தாங்க. ஆயனரோட சிற்ப கோயிலுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அந்த நடுக்காட்டில் வந்து எதனால் வீடு கட்டிட்டு வசிக்க நேர்ந்தது அப்படிங்கிறத கவனித்து பார்ப்போம். தெற்கில் பாண்டிய நாட்டோட எல்லையிலிருந்து வடக்கில் கிருஷ்ணா நதி வரைக்கும் பறந்திருந்த பல்லவ ராஜ்யத்தில் காஞ்சியை தலைநகரை கொண்டு மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி சிறப்பாக ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த சமயத்தில் தமிழகம் எங்கும் ஒரு அதிசயமான கலை மறுமலர்ச்சி ஏற்பட்டிருந்துச்சு. செந்தமிழ் நாடெங்கிலோ மகா சிற்பிகளோ சித்திர கலைஞர்களோ தோன்றி சிற்ப சித்திரக்கலைகளை அற்புதமாக வளர்த்து வந்தாங்க. குன்றுகளை குடைஞ்சு கோயில்கள் ஆக்கிற கலையும் கட்பாறைகளில் சிற்பங்களை செதுக்கிற கலையும் எங்கெங்கும் பரவி வந்துச்சு. அதே சமயத்தில் தமிழகத்தில் சைவ வைஷ்ணவ சமயங்கள் எல்லாம் புத்துயிர் பெற்று தழைக்க தொடங்குச்சு. சிவனடியார்களோ வைஷ்ணவ பெரியார்களோ ஸ்தல யாத்திரைங்கிற பெயரில் தேசம் எங்கும் பிரயாணம் செஞ்சு சைவ வைஷ்ணவ சமயங்களை பரப்பி வந்தாங்க. இதனால் தமிழகத்தில் போன சில நூற்றாண்டு காலமாக வேரூன்றி இருந்த புத்த சமண சமயங்களுக்கும் சைவ வைஷ்ணவ சமயங்களுக்கும் இடையில தீவிரமான போட்டி ஏற்பட்டுச்சு. அந்தந்த சமய தத்துவங்களை பற்றின விவாதங்கள் எங்கே பார்த்தாலும் காரசாரமாக நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியான சமய போட்டி கலைத்துறையில் தான் ரொம்ப அதிகமாக காணப்பட்டுச்சு. ஒவ்வொரு சமயத்தினரும் அவங்கவுங்களோட சமயத்தை ஒட்டி கலைகளை வளர்க்க முயற்சி பண்ணினாங்க. சைவ வைஷ்ணவர்கள் சிவன் கோயில்களையோ பெருமாள் கோயில்களையோ நாடெங்கும் நிர்மாணிக்க விருப்பப்பட்டாங்க. புத்தர்களும் சமணர்களும் எங்கெங்கும் புத்த விகாரங்களையும் சமண பள்ளிகளையும் நிறுவ தொடங்கினாங்க. பாறைகளுக்கும் குன்றுகளுக்கும் கூட பெரிய போட்டி ஏற்பட்டுச்சு. ஒவ்வொரு மதத்தினரும் இது எங்களோட குன்று, இது எங்களோட பாறை அப்படின்னு பாத்தியத்தை கொண்டாடினாங்க. அந்த பாறைகளையும் குன்றுகளையும் குடைஞ்சு கோயில்களையும் விகாரங்களையும் நிர்மாணிக்கிற ஆசையால் தான் அப்பேற்பட்ட போட்டியே உண்டாச்சு. அதே மாதிரி தான் சிற்பிகள் சித்திரக்கலைஞர்களுடைய விஷயத்திலையும் பலமான போட்டி ஏற்பட்டிருந்துச்சு. பெயர் பெற்ற சிற்பிகள் கிட்டவோ சித்திரக்கலைஞர்கள் கிட்டவோ 4 மதத்தினரும் வந்து மன்றாடி அழைச்சாங்க. அப்படிப்பட்ட பலமான போட்டிக்கு ஆளாகி இருந்தவர்களில் ஆயன சிற்பியும் ஒருத்தர். காஞ்சி மாநகரிலேயே பிறந்து வளர்ந்து கலை பயின்றவர் தான் ஆயனர். சின்ன வயசுலேயே மகா சிற்பின்னு பேர் வாங்கினார். ஆயனரோட புகழ் வளர வளர அவரோட வேலைக்கு குந்தகம் அதிகமாக ஏற்பட்டு இருந்துச்சு. மகேந்திர சக்கரவர்த்தியிலிருந்து சாதாரண ஜனங்கள் வரைக்கும் அடிக்கடி அவரோட விடுதிக்கு வரதும் அவரோட சிற்ப வேலைகளை பாராட்டுவதுமா இருந்தாங்க. வந்தவங்களை வரவேற்று உபசரிக்கிறதுலையே அவரோட காலம் அதிகமாக செலவழிஞ்சு வந்துச்சு.
சைவ குலத்தில் பிறந்த ஆயனர் இயற்கையாகவே சைவ மதப்பற்ற கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பழந்தமிழ் நாட்டு சிற்ப வடிவங்களில் சிறந்த ஸ்ரீ நடராஜ வடிவம் அவரோட உள்ளத்தை பரிபூரணமாக கவர்ந்திருந்துச்சு. அதனால் அவரோட சிற்ப வேலைகளெல்லாம் பெரும்பாலும் சைவ மதத்தை தழுவியதாக தான் இருந்துச்சு. இதனால் புத்த பிக்ஷுக்களோ சமண முனிவர்களோ ஆயனரை தங்களோட சமயத்தில் சேர்த்துக்க இடைவிடாத முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த தொல்லைகள்ல இருந்தெல்லாம் விடுபடுறதுக்காக ஆயன சிற்பியார் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். அதாவது காஞ்சி நகரை விட்டு போய் எங்கேயாச்சும் நடுக்காட்டில் ஏகாந்தமான பிரதேசத்தில் வீடு கட்டி வசிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை. அப்படி ஆயனர் தீர்மானித்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு. அந்த மகா சிற்பி சித்திரக்கலைகளை நல்லா பயின்றதோடு மட்டும் இல்லாமல் பரத சாஸ்திரம்ங்கிற மகா சமுத்திரத்திலையும் கரை தேர்ந்தவராக இருந்தார். அவரோட ஒரே மகளான சிவகாமி குழந்தையாக இருந்தப்பவே நடனக்கலையில் அவ சிறப்பான தேர்ச்சி அடைவா அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் காணப்பட்டுச்சு. ஆயனரோட மனசில் ஒரு பெரிய ஆசை உதயமாச்சு. குழந்தை சிவகாமிக்கு பரதநாட்டிய கலையில் பயிற்சி கொடுக்கணும். அவளோட நடன தோற்றங்களை பார்த்து அதே மாதிரி ஜீவக்கலையுள்ள நவநவமான நடன வடிவங்களை சிலைகளில் அமைக்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு உண்டாச்சு. அந்த ஆசை நாளுக்கு நாள் அதிகமாச்சு. நகரத்தை விட்டு எங்கேயாச்சும் ஏகாந்தமான பிரதேசத்துக்கு போனாலொழிய இந்த மாதிரியான ஆசை நிறைவேறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் நல்லாவே உணர்ந்தார். ஆயனர் தம்மோட இந்த விருப்பத்தை மகேந்திர சக்கரவர்த்தி கிட்ட சொன்னார். கலைஞர்களோட விசித்திரமான குணாதிசயங்களை நல்லா அறிந்தவரான மகேந்திர பல்லவர் உடனே அவரோட யோசனைக்கு சம்மதம் கொடுத்தாரு. அதுக்கு வேண்டிய சௌகரியங்களையும் செஞ்சு கொடுக்க முன்வந்தார். காஞ்சியிலிருந்து ஒரு காத தூரத்தில் ராஜபாட்டையிலிருந்து விலகி இருந்த அடர்ந்த வனப்பிரதேசம் ஒன்றைத்தான் ஆயனர் தேர்ந்தெடுத்தார். அங்கே வீடு கட்டிட்டு குழந்தை சிவகாமியுடனும் கணவனை இழந்திருந்த தன்னோட தங்கையுடனும் வசிக்க தொடங்கினார். எந்த நோக்கத்தோடு ஆயனர் அந்த ஏகாந்தமான பிரதேசத்தை தேடி வந்தாரோ அந்த நோக்கம் சில அம்சங்களில் நல்லபடியாகவே நிறைவேறி வந்துச்சு. சிவகாமி நாட்டியக்கலையில் நாளுக்கு நாள் தேர்ச்சி அடைஞ்சு வந்தா. அவளோட நடன தோற்றங்களை பார்த்து ஆயனர் முதல்ல அந்த மாதிரியான சித்திரங்களை வரைஞ்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சித்திரங்களை போலவே அதிசயமான ஜீவக்கலை பொருந்திய நடன உருவங்களை கல்லில் அமைக்க தொடங்கினார். ஆயனர் என்னதான் ஏகாந்தமான பிரதேசத்துக்கு போனாலும் வெளி உலகோ அவரை அடியோடு தனியால் விட்டுடலை. கலைஞர்களோ கலைகளில் பற்றுடையவர்களோ காட்டு வழியில் புகுந்து ஆயனருடைய வீட்டை அடிக்கடி தேடி போனாங்க. அப்படி போனவங்களில் முக்கியமானவங்க மகேந்திர சக்கரவர்த்தியும் அவரோட குமாரரான மாமல் இருந்தா. இவங்க ஆயனரோட வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு. சக்கரவர்த்தியும் மாமல்லரும் ஒரு நாள் கடல்மல்லை துறைமுகத்துக்கு போயிருந்தப்ப கடற்கரையோரமாக பறந்து கிடந்த குன்றுகளும் பாறைகளும் அவங்களோட கவனத்தை கவர்ந்துச்சு. அந்த குன்றுகளிலும் பாறைகளிலும் விதவிதமாக சிற்ப வேலைகளை செஞ்சு கடல் வல்லை தலத்தை ஒரு சொப்பன லோகமாக செஞ்சுடணும் அப்படின்னு அவங்க தீர்மானித்தாங்க. தமிழகம் எங்கும் இருந்து ஆயிரக்கணக்கான சிற்பிகள் அங்கே வேலை செய்ய தொடங்கினாங்க. இந்த வேலைகள் சம்மந்தமாக ஆயனர்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறதுக்கும் அப்பப்போ அவரை அழைச்சிட்டு போய் நடந்திருக்கிற வேலைகளை காட்டுறதுக்குமா சக்கரவர்த்தியும் மாமல்லரும் அவரோட வீட்டுக்கு அடிக்கடி வர வேண்டி இருந்துச்சு. அப்படி வரப்பெல்லாம் ஆயனரோட நடன சிற்பங்களை பார்த்து அவங்க பாராட்டியதோடு மட்டும் இல்லாமல் சிவகாமியை நடனமாட சொல்லியும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. சிவகாமி மங்கை பருவத்தை அடைஞ்சு நடனக்கலையில் ஒப்பற்ற தேர்ச்சியும் அடைஞ்சதுக்கப்புறமா காஞ்சி ராஜசபையில் அவளோட நடன அரங்கேற்றத்தை நடத்தணும்னு சக்கரவர்த்தி கட்டளையிட்டு இருந்தார். அந்த அரங்கேற்றம் எப்படி இடையில தடைப்பட்டு போச்சு அப்படிங்கிறத இந்த கதையோட ஆரம்ப அத்தியாயங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுதான் ஆயன சிற்பி மற்றும் சிவகாமியோட வரலாறு. இத்தோடு 11வது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு. புத்த பிக்ஷுவும் பரஞ்சோதியும் படகுல ஏறி அகழியோட அக்கறையை அடைஞ்சாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆமாம், அவங்க எங்கே போனாங்க? கல்கி அவர்கள் அவங்கள பற்றி இன்னும் சொல்லலை. அடுத்த அத்தியாயத்திலையாச்சும் சொல்லுவாரான்னு பார்க்கலாம். 12வது அத்தியாயத்தோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.